ரங்கராஜ் வந்து பார்த்தீங்கன்னா சமையல் கலை வல்லுநர் கிடையாது. அவர் வந்து சமையல் வந்து இந்த இந்த மண்டபங்களில் இலை எடுக்கிறவர், ஒரு 150 ரூபா சம்பளத்துக்கு இலை எடுக்கிறவர். இல்லை அவர் வந்து வெங்காயம் கட் பண்ணி போடுறவர், 300 ரூபா சம்பளத்துக்கு கூலி வேலை செய்யக்கூடியவரா இருந்தா ரங்கராஜ். அவ்வளோதான். அப்போ வருமானு கேட்குறேன். இந்த பிரச்சனை வந்துருக்குமா? இந்த பண்ண அவங்க கூட பழகி இருப்பாங்களா? வருமா? வந்திருக்குமா? இல்லை அவன் தான் பண்ணியிருப்பானா? இந்த 300 ரூபா எடுத்து போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோட்டை அடிக்கிறதுக்கு ஒரு 100 ரூபா 110 ரூபா போயிடும். சரிங்களா? அதை எடுத்து மீதி பணத்தை எடுத்து போயிட்டு அவங்க பொண்டாட்டிகிட்ட கொடுக்கணும், பிள்ளைங்களும் சாப்பிட்ணும் அப்படின்னு யோசனை இருக்கும் இல்லையா? அப்படிதானே? மிதமிஞ்சி பணம் இருக்குது, புகழ் இருக்குது, செல்வாக்கு இருக்குது. பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் நம்ம சமையல் சாப்பிட்றாரு, பல கோடி ரூபா வந்து இருக்குது. அப்போ வந்து இந்த மாதிரியான ஒரு தொடர்பு வந்து ரெண்டு தரப்புலையுமே அதுவும் தப்பு தான், இதுவும் தப்பு தான். நான் சொல்கிறேன், அவன் கட்டினா உனக்கு அங்கே அறிவு போச்சு. அவனோட போய் நீ வந்து ஒரு கட்டின கணவன் முன்னாடி தான் நீ நிர்வாணமாக இருக்கணும். நீ வந்து இன்னொரு ஆம்பளை கிட்ட வந்து அவன் வந்து இன்னொரு பொண்டாட்டியோட புருஷன், அவன் வெக்கமா இல்லை? வெக்கப்படணுமா வேணாமா சார்? இதுங்கெல்லாம் கலாச்சார சீர்கேடுகள். இதெல்லாம் எப்படி வந்து சட்டப்பூர்வமாக அந்த நீதிமன்றம் அணுக போகுதுன்றது கூட தெரியல.